இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் தொகுதியில் இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டல் சாம்பிள்ஸாக வந்து 962 இதில் வேலிடுன்னு சொல்லப்படுறது 949, இந்துக்கள் 882, கிறிஸ்தவர்கள் 28, முஸ்லீம்கள் 38, அதர்ஸ் என்ற கேட்டகரியில் 1, ஆண்கள் 476 அண்ட் பெண்கள் 472, மூன்றாம் பாலினத்தோர் 1, 18 19 வயசு வரைக்கும் முதல் வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை வாக்காளர்கள் 189, 20 30 வயசு வரைக்கும் 233, 30 50 வயது உள்ளவர்கள் 259, 50 வயசுக்கும் மேற்பட்ட முதியோர் 268. படித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 644, படிக்காதவர்கள் 305. அண்டு காஸ்ட் வைஸாக யார் யார்கிட்டலாம் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் 332, வன்னியர் 95, அருந்ததியர் 95 அண்ட் முதலியார் 66, நாடார் சமூகத்திலேருந்து 57, பாறையார் சமூகத்திலேருந்து 38, வெட்டுவ கவுண்டர் அப்படிங்கிற சமூகத்திலேருந்து 29, இந்த எந்த கேட்டகரியுமே சேராதவங்க 237. அண்ட் பார்ட்டி அஃபிலியேஷன் இந்த கட்சி சார்பாக நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திமுகலேருந்து 241, காங்கிரஸ்லேருந்து 44, அஇஅதிமுகலேருந்து 216, பாஜகலேருந்து 111, அமமுகலேருந்து 37, நாம் தமிழரில் 37, இதர அப்படிங்கிற கேட்டகரியில் 263. அண்ட் கேள்விகள் என்னெல்லாம் கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு ரேட் பண்ண சொன்னதுக்கு வெரி வர்ஸ்ட் மிக மோசம் அப்படின்னு 26% பேர், மோசம் அப்படின்னு 24% பேர், சுமார் அப்படின்னு 19% பேர், சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு 16% பேர். அண்ட் பாஜக அரசாங்கத்தை அதேமாதிரி ரேட் பண்ண சொல்லி கேள்விகளை கேட்டப்போ வெரி வேர்ஸ்ட் மிகவும் மோசம்னு 24% பேர், மோசம் அப்படின்னு 25% பேர், சுமார் அப்படின்னு 16% பேர், பெஸ்ட் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு வெறும் 15.66% பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிரதமர் வேட்பாளராக நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு நரேந்திர மோடியை தேர்ந்தெடுக்கிறோம் 35.50%, ராகுல் காந்தியை தேர்ந்தெடுக்கிறோன்னு 46.21%, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 4.82%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 7.29% பேரும் நாங்கள் இவரை தான் பிரதமர் வேட்பாளராக பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜய் அரசியலுக்கு வராரு. ஸோ 2026 அசம்பிளி எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் எஸ்ன்னு 14% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை நோனு 80% பேரும் இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு 3.88% பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2019 ஜென்ரல் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டால் திமுக கூட்டணிக்கு 46% பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, அஇஅதிமுக கூட்டணிக்கு 39% பேர், நாம் தமிழர் கட்சிக்கு 3.37% பேர், அதர்ஸ் என்ற கேட்டகரியில் 10.42% பேர். ஸோ வரப்போகிற நாளன்னைக்கு நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் அதிகமாக அஇஅதிமுகக்கு 38% பேர் ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணிக்கு 33% பேரும், பாஜக கூட்டணிக்கு 18% பேர், நாம் தமிழருக்கு வெறும் 4.80% மட்டுமே. ஸோ இதில் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் சட்டமன்ற தொகுதியிலையும் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். திமுக வந்து அதிகப்படியாக 40.7% அந்தியூர்லையும், அஇஅதிமுக வந்து பார்த்திங்கன்னா 43.49% கோபிச்செட்டிப்பாளையத்துலையும், பாஜக கூட்டணி வந்து அதிகமாக எந்த தொகுதியில் இருக்காங்கன்னா 20.12% கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் நாம் தமிழர் 8.6% திருப்பூர் நார்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபைனல் ரிசல்ட்டாக திமுக கூட்டணிக்கு வெறும் 35% தான் இரண்டாம் இடம். ஆனால் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற பார்வையில் அஇஅதிமுகக்கு 41.64 கிடச்சிருக்கு. அண்ட் பிஜேபி அலையன்ஸ் பாஜக கூட்டணிக்கு 15.58% மட்டுமே, நாம் தமிழருக்கு 5.68%. ஸோ இந்த ரிசல்ட் எப்படி பார்க்குறீங்க? திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரை ஜிஎஸ்டி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய மின்சார கட்டண முறைகள் அதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த இரண்டு பிரச்சனைகள் காரணமாக இந்த தொகுதியில் வந்து அதிமுகவுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அதிமுக தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம். தேங்க்யூ ஹரிஷ்.